இயேசப்பாவுடைய அன்பார்ந்த செல்ல பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்க பார்க்க போற வேதாகம பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த 2 வசனத்துல நாங்க விஷயம் 2 பார்க்கிறோம். அதை நான் சொல்லும் போது இன்னைக்கு நாங்க பாக்குற தலைப்பு என்னன்னு சொன்னா, ஆண்டவர் படைச்ச உலகத்தை நாங்க பாதுகாக்கிறது எப்படி, அதே போல நாங்க சேவை செய்வது எப்படி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளா, இந்த உலகத்துல எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளம். அதுல ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நாங்க சுவாசிக்கிற எங்களுடைய மூச்சு காற்று. நாங்க எப்படி சுவாசிக்கிறோம்? எங்களுக்கு சுவாசிக்க என்ன தேவை? ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாட்டி எங்களால வாழ முடியுமா? முடியாது. ஏன்? எங்களால ஆக்சிஜன் இல்லாட்டி எங்களுக்கு சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் எங்கால கிடைக்குது? எங்களுக்கு இயற்கை மூலம். அப்ப இயற்கை எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தை தந்தது யாரு நமக்கு? நம்மளுடைய ஆண்டவர். ஆண்டவர் இந்த உலகத்தை அவர் படைக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை சகல வித ஆசீர்வாதத்தையும் அவர் அந்த உலகத்தை படைக்கிற ஒவ்வொரு நாளும் அன்பாக அந்த உலகத்தை படைச்சாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? உலகத்தை படைச்சதுக்கு அப்புறம் இதை ஆண்டு கொள்ள, பராமரிக்க இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆண்டவர். ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த ஆணும் பெண்ணும் யார் உங்களுக்கு தெரியும்? அதுதான் நம்மளுடைய ஆதாமும் ஏவாளும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? இதை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, பராமரித்து கொள்ளுங்க. இந்த அதிகாரம் உங்களுக்கு, இதில் நீங்க அனுபவிச்சு நீங்க பழகி பெருக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இப்ப நம்மளும் இந்த உலகத்துல ஆண்டவர் படிச்சு கொடுத்த இந்த அழகான உலகத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்? ஏன்னா அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அப்ப ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? இது பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்க அந்த காரியம் செய்யறோமா பிள்ளைகளா? நாங்க இந்த உலகத்தை பாதுகாக்கிறோமா? ஒரு உதாரணமாக நீங்க இருங்க. இப்ப நீங்க பீச்சுக்கு போறீங்க பிள்ளைகளா. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பீச்சுக்கு போயிட்டு ஆண்டவரோட அழகான படைப்புல பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு அங்க விளையாண்டு கால்களை கழுவி அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கப்பையோ பேப்பரையோ நீங்க எங்க போடுறீங்க? குப்பை தொட்டியில போடுறீங்களா, இல்லாட்டி அப்படியே அந்த ரோட்லயே அந்த அந்த இடத்துலயே போட்டுட்டு போறீங்க. இப்ப இடத்துல ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை நாங்க எப்படி பயன்படுத்துறோம்? இப்ப நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் எனக்காக தான் இந்த உலகத்தை படைச்சா, நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்ல, எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியாது. நாங்க படைச்ச உலகத்தை, அவர் கொடுத்த அதிகாரத்தை நாங்க சரியான விதத்துல பயன்படுத்தணும். சில நேரம் நம்மளுக்கு அதிகாரங்கள் வந்தா என்ன வேணாலும் நம்ம அதிகாரத்துல செய்யலாம் சொல்றது நம்மளுடைய எண்ணம் மாதிரி இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை நாங்க சரியான விதத்துல பயன்படுத்தணும். அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தைன்னு சொன்னா, இந்த உலகத்தை எந்த கையில கொடுத்தாருன்னு சொன்னா, இந்த உலகத்தை நான் என்னுடைய பிரயோஜனத்துக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த பிரயோஜனம் எனக்கு மட்டும்தான், என்னை சுத்தி இருக்கிற நபர்களுக்கும் அது பிரயோஜனப்படணும். ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போது ஆண்டவர் அதை சகல ஜீவ ராசிகளுக்கும் தான் படைச்சு கொடுத்தாரு. அதான் மட்டும் இல்லை, ஏவாளுக்கு மட்டும் இல்லை, சகல ஜீவ ராசிகள் பழுகி பெருகுங்கன்னு சொல்லி. இப்ப நாங்க இந்த இருக்கிற இந்த இயற்கை வளத்தை சரியான விதத்தில் உபயோகிக்கலன்னா, தவறான விதத்துல அது உபயோகிச்சோம்னா அப்ப என்ன நடக்கும்? சுகாதாரம் சிறப்பா இருக்குமா? இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? அதுதான். அப்ப நாங்க அந்த வளங்களை பெருக பண்ணணும்னு சொன்னா நாங்க சரியான விதத்துல சரியான முறையில இதை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னுடைய அன்பான பிள்ளைகளை, இப்போ நீங்க யோசிக்கலாம், இப்ப நான் இதெல்லாம் பாதுகாக்கணும்னா பீச்சுக்கு போய்தான் நான் கிளீன் பண்ணணுமா, இல்லாட்டி நான் ஒரு காட்டுக்கு போயிட்டு மரம் வளர்க்கணுமா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க பிள்ளை, நீங்க இன்னும் சின்ன பிள்ளை. அப்ப நீங்க ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தை நீங்க பராமரிக்கவும் பாதுகாக்கவும் சேவை செய்யும். நீங்க எங்க இருந்து தொடங்கணும்? உங்களோட வீட்டுல இருந்து, அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கூல்ல இருந்து. நீங்க முதல்ல செய்யணும், வீடை நல்லா கூட்டி கிளீன் பண்ணி அதை அழகாக வச்சிருக்கணும். உங்களோட வீட்டுல தோட்டம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன மரங்கள்
எடுத்து ஒரு சின்ன சின்ன பொட்ல போட்டு நாங்க அது வளர்க்கணும். உங்களுடைய ஸ்டடி டேபிள், நீங்க படிக்கிற இடத்த வடிவாக நாங்க அதை கிளீன் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அதே நேரம் உங்களுடைய நண்பர்களுக்கு குப்பை போடுற நேரம், எங்கேயாவது சாப்பிட்டு அந்த இடத்த அவங்க கிளீனே இல்லாம வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க சொன்னீங்க, இப்படித்தான் நாங்க நடக்கணும், குப்பைகளை சரியான இடத்துல நாங்க போடணும் அப்படின்னு சொல்றத உங்களுடைய நண்பர்கள், உற்றார்கள் அனைவரோட நீங்க பகிர்ந்து கொள்ளணும். இந்த மாதிரி நாங்க சிறிய சிறிய காரியங்கள் நாங்க செய்யும் போது பிள்ளைகளா இந்த உலகம் மாறும். இப்ப உங்களோட வயசுல நீங்க இந்த இந்த காரியங்கள் செய்யும் போது நீங்க பெரியவங்களாகும் போது அது தானாகவே உங்களோட இயற்கையாகவே உங்களுக்கு அது செயல்படும். அந்த இயற்கையாகவே அது செயல்படும் போது நீங்க இந்த உலகத்தை பாதுகாத்து பராமரித்து அதுக்காக நீங்க சேவைகள் செய்யணும். இந்த உலகத்துல ஏன் இந்த இப்ப நாங்க இருக்கிற இந்த சுகாதாரத்துல ஏன் இவ்வளவு மாசு அடைஞ்சிருக்கு? ஏன்னா யாருமே நாங்க நினைக்க மாட்டோம் எங்களுக்காக படைத்த இந்த உலகத்தை பாதுகாக்கணும், நான் என்னைய மட்டும் பாதுகாத்தா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு நினைப்புலதான் நாங்க வாழ்றோம். அப்படி இல்லை, நாங்க வாழணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு சொன்னேன் தானே, எங்களுக்கு கட்டாயமா நாங்க வாழணும்னா ஆக்சிஜன் வேணும், தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். இதெல்லாம் எங்க இது அத்தியாவசியமான 3 தேவைகள். இந்த 3 இல்லைன்னு சொன்னா நம்மளால வாழ முடியாது. சரியா? அப்ப நாங்க தண்ணி இருக்கிறாருன்னு சொன்னா இயற்கையாகவே ஆண்டவர் கொடுத்த அந்த தண்ணீர்களை நாங்க பாதுகாக்க வேணும். அதுக்கு குப்பைகள் போடக்கூடாது, அதுல தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நாங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி காரியங்கள் நாங்க செய்யணும்னு சொன்னா நாங்க அது முதல்ல இருந்து எங்களுடைய வீட்டுல இருந்து நாங்க ஆரம்பிக்கணும். எங்களுடைய வீட்டுல நாங்க குப்பை எங்க போடணும் சொல்றது யோசிக்கணும். குப்பைகளை தண்ணீர் இருக்கிற இடத்துல போடக்கூடாது. அந்த தண்ணி வளம் வர்ற இடத்த நாங்க பாதுகாத்து அதனால சுகாதாரமா நாங்க வைத்து கொள்ள வேணும். சரியா? ஆக்சிஜன் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? மரங்கள். மரம் நாங்க எடுக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு எங்களுக்கு மரம் ஆக்சிஜனை தரும். இப்ப நாங்க மரம் வெட்டினா எங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்புறம் அவ்வளவுதான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? மரங்களை வெட்டினா அதுக்கு பதிலா மரம் வளர்க்கணும். மரம் வளர்க்கும் போது மரம் இயற்கையாவே அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர்றாங்க. சரியா? சாப்பாடு இயற்கையாகவே தான் எங்களுக்கு. அப்ப நாங்க மிருகங்களை கூட அன்பாக பராமரிக்கணும், அன்பாக பாதுகாக்கணும், மிருகங்களை கூட நாங்க போஷிக்கணும். சரியா? இது எல்லாமே ஆண்டவர் ஒரு படைத்தார். இயற்கை வளம் எங்களுக்கு தருவது போல இயற்கை வளத்துக்கு நாங்களும் சேவை செய்யணும். இயற்கை வளத்தை நாங்க பாதுகாத்து அழகாக போஷித்து அழகாக வழி நடத்தணும்னு சொன்னா இயற்கை எங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. நியாயமா இதெல்லாம் ஒரு சேவையான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க பிள்ளைல. ஆமா, இது ஒரு சேவை, இது ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய சேவை. இது யாரால செய்ய முடியும்? நம்மளால செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் எனக்காக படைச்சாரு இந்த உலகத்தை, உங்களுக்காக படைச்சாரு, நமக்காக படைச்சாரு. அப்ப யாரும் நம்ம இதெல்லாம் பாதுகாக்கணும்? நம்ம தான் பாதுகாக்கணும். அப்ப நாங்க இதை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும். ஏன்னா அந்த அதிகாரத்தை நாங்க துஷ்பிரயோஜனப்படுத்தாம அதிகாரத்தை சரியான விதத்துல நாங்க பாவித்து நாங்க பயன்படுத்துவது போல மற்றவங்களும் அதன் பயனடைந்து வருங்கால ஜெனரேஷனுக்காக நாங்க அந்த இயற்கையை ஆசீர்வாதமா வழி நடத்தும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருக எங்களை மென்மேலும் வழி நடத்துவாராக. நாங்க ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்க இந்த படித்த காரியம் ஆண்டவரே சிறிய சிறிய காரியங்கள் ஆண்டவர் நாங்க செய்ய தொடங்கும் போது அந்த காரியம் பெரிய அளவுல இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற என் தேவன் கிருபை செய்தல்லும். ஆமென்.